வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லோருமே ஆவலுடன் எதிர்பார்த்த அந்த ஒரு அறிவிப்பு வந்தாச்சு. விவசாய கடன், பயிர்க்கடன் தள்ளுபடியை குறித்து ஒரு மிக சிறந்த ஒரு அப்டேட்டை தான் நாம் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். விவசாயிகளுக்கு வந்திருக்க ஒரு நற்செய்தி என்ன, அந்த ஒரு நற்செய்தி தான் நான் இப்போ உங்களுக்காக சொல்ல போகிறேன். தமிழகத்தில் தேர்தலை முன்னிட்டு விவசாய கடன்கள் அனைத்துமே தள்ளுபடி செய்ய போகிறதா தகவல்கள் வந்திருக்குங்க. யாருக்கு எவ்வளவு தள்ளுபடி கிடைக்கும் அப்படின்றத ஒரு முக்கியமான தகவலாக இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு நான் கிளியர் கட்டாக இப்போ சொல்ல போகிறேன். மக்களே, நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த ஒரு வீடியோக்குள்ளே போகலாம். மகளிர் சுய உதவி குழு கடனை தள்ளுபடி செய்தால் கூட்டுறவு வங்கிகளுக்கு 194 கோடி ரூபாய் வட்டி இழப்பை தற்பொழுது தமிழ்நாடு அரசு விடுவித்துள்ளது. கடந்த 2021 வரை தமிழ்நாட்டில் மகளிர் சுய உதவி குழுக்கள் பெண்களுக்கு சிறு தொழில் வருமானம் உருவாக்க, சமூக மேம்பாட்டுக்கு உதவியாக அரசு மற்றும் வங்கிகள் கடன் வழங்கி வந்தன. இந்த கடன்கள் பெரும்பாலான குறைந்த வட்டி அல்லது எளிமையான விதிகளிலேயே வழங்கப்பட்டன. ஆனால் சில குடும்பங்கள் மற்றும் பெண்கள் குழுக்கள் இந்த கடன்களை திருப்பி செலுத்த முடியாமல் சிக்கலில் தவிர்த்தாங்க. இதை பார்த்திங்கன்னா அரசு பார்த்திங்கன்னா தற்சமயம் கடனை தள்ளுபடி பண்ணலாம். ஸோ விவசாயத்துறையில் தமிழகத்துடைய முன்னேற்றம் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப அதிக அளவு. ஸோ வரக்கூடிய மத்திய பட்ஜெட் தாக்கல் எல்லாமே ரெடி ஆகிட்டுருக்கு. அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா சண்டே இன்றைக்கி தாக்கல் பண்ணுறாங்க. ஸோ பிறகு அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா தமிழகத்துடைய பட்ஜெட் தாக்கலும் இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு விவசாயத்திற்கு அதிகப்படியான நிதி ஒதுக்கீடு இருக்கும் அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. ஸோ 45,661 கோடிக்கு மேலே தான் நிதி ஒதுக்கீடு இருக்கும். 2025-26 ஆண்டிற்கான வேளாண் நிதி அறிக்கைக்கான ஒதுக்கப்பட்ட மொத்த நிதி இதில் 10,341 ரூபாய் கோடி பயிர்க்கடனை முழுமையாக அரசு பார்த்திங்கன்னா தள்ளுபடி செஞ்சுருக்குங்க. இதனால் ஒரு 15 லட்சம் விவசாயிகளுக்கு இது மகிழ்ச்சியை அளிக்குது. இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி அப்படின்றத நம்ம ஒவ்வொருத்தருமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு விஷயங்க. இந்த கடன்கள் பெரும்பாலும் குறைந்த வட்டி அல்லது எளிமையான விதிகளிலேயே வழங்கப்படுகிறது. ஆனால் சில குடும்பங்கள் மற்றும் பெண்கள் குழுக்கள் இந்த கடனை திரும்பி செலுத்த முடியாமல் சிக்கலில் தவித்தார்கள். பல பெண்கள் மன உளைச்சலுக்கும் ஆளாகின்றார்கள். அப்போதுதான் 2021 சட்டமன்ற தேர்தலில் நேரமும் வந்தது. பெண்களின் வேதனையை உணர்ந்த திமுக அரசு கூட்டுறவு வங்கிகளில் வழங்கப்பட்ட கடன்களை தள்ளுபடி செஞ்சதுங்க. இதே போல தான் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல். ஸோ தேர்தல் தேதிகள் எல்லாமே இன்னும் ஒரு சில தினங்கள் அறிவிச்சிருவாங்க. இந்த தேர்தலுமே தள்ளுபடி அப்படின்றது எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி ஒரு மிகப்பெரிய அளவில் தள்ளுபடி இருக்குங்க. விவசாயிகளுக்கு சிறப்பு ஊக்கத்தொகை வழங்கிட்டுருக்காங்க. 30 லட்சம் விவசாயிகள் இதனால் பயனடைஞ்சிருக்காங்க. கடந்த 4 ஆண்டுகளில் பயிர் காப்பீட்டு தொகை வழங்கப்பட்டும் பயனடைந்த விவசாயிகள் எண்ணிக்கை அதிகரித்து தாங்க வருது. ஸோ கடன் வழங்குவதில் தமிழ்நாடு முன்னிலை வகிச்சிருக்காங்க. கடந்த ஆண்டில் பார்த்திங்கன்னா 1.83 லட்சம் கோடி கடன் வழங்கப்பட்டது. நடப்பாண்டில் 3.58 லட்சம் கோடி கடன் வழங்கப்பட்டு வருகிறதுங்க விவசாயிகளுக்கு. ஸோ விவசாயிகளுடைய கடன்கள் அனைத்துமே தள்ளுபடி செய்ய போகிறாங்க. கல்வி கடன் தள்ளுபடி செய்ய போகிறாங்க, நகை கடன் தள்ளுபடி செய்ய போகிறாங்க, பயிர்க்கடன் தள்ளுபடி செய்ய போகிறாங்க. ஸோ எந்த ஆட்சிக்கு இப்போது வந்தாலும் சரி இந்த 3மே கண்டிப்பாக நிகழும். இது உறுதியானப்பட்ட ஒரு உண்மையான தகவலுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தள்ளுபடியை குறித்த மென்மேலும் அறிவிப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்க நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.